ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்றைக்கி காலையில் எடுத்த விலாக் தான். நேற்று வந்து இங்கே கவர்மெண்ட் ஹாலிடேவாக இருந்தது. ஸோ எல்லாருமா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஈவினிங்காக வெளியில் போயிருந்தோம். நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 11 o'clock கிட்ட ஆகிடுச்சுங்க. ஸோ சாப்பாடெலாம் கொண்டு போன பாத்திரம், அப்புறம் நாள் சமைச்சது கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ வீடையுமே ஃபுல்லும் கூட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி விட்டு வேலைங்களையும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயுமே ஹஸ்பண்ட் வந்து கருவேப்பிலை ஜூஸ் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அதையுமே குடிச்சு முடிச்சுட்டு மற்ற வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அதையுமே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போயுமே நாங்கள் கருவேப்பிலை ஜூஸ் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கிறோம். முடி கொட்டுறது வந்து நல்லாவே கம்மியாகி இருக்குது. இந்த வேலைகள்லாம் முடிக்கவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கிட்ட ஆகிடுச்சுங்க. இன்னும் இந்த எல்லா க்ளீனிங் ஒர்க்கையும் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம குளித்து விளக்கேற்றுறதுக்கு 12 மணி ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்களே விளக்கேற்ற சொல்லியாச்சு. ஃப்ரைடே அப்படின்னாலே காலையிலே நேரமாக எழுந்து குளிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிடுவோங்க. இன்றைக்கி இந்த கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்ததுனால நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். 10 to 12 ராகு காலம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே விளக்கேற்றணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வேகமாக விளக்கெல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிரைண்டர் மிக்ஸி இந்த டேபிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம அரைக்கிறதுனால அழுக்காகுதோ இல்லையோங்க, டஸ்ட்டு ரொம்ப ஆகி அப்பப்போ அழுக்காகிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 1 week ஒன்ஸ் இதை தொடச்சி விட்டோம்னா நல்லா க்ளீனாக இருக்கும். இந்த வேலைகள்லாம் நான் செஞ்சுட்டு இருக்கும்போதே சித்தப்பாவும் வந்துட்டாங்க. வரும்போதே மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பிரியாணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் எல்லாம் க்ளீன் பண்ணி மஞ்சள்லாம் போட்டு கழுவி வச்சாச்சு. அப்படியே சமையலும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் இந்த எல்லா வேலைகளையும் முடிச்சாதான் நமக்கு ரெஸ்ட்டுன்னு ஆகிடுச்சு. ஸோ வந்து அப்படியே கையோட சமையலும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மட்டன் வந்து சித்தப்பா 2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 2 கிலோ ஃபுல்லும் பிரியாணி போட்டால் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போன்லெஸ் பீஸ் கொஞ்சம் எடுத்து வறுவல் மாதிரி செஞ்சுருந்தேன். அப்போ போன் உள்ள பீஸெல்லாம் வந்து பிரியாணி செஞ்சேன். ஒரு சைடு முட்டையும் ரெடி ஆகிட்டு இருக்கு, ஒரு சைடு பிரியாணியும் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. பிரியாணி சூப்பராக தலை வந்திருந்தது. ஒரு 2 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பிரியாணியும் ரெடி ஆகிருச்சு, வறுவல் ரெடி ஆகிருச்சு. ஹஸ்பண்டுக்கு ஒயிட் ரைஸ் அப்புறம் பீர்க்கங்காய் பொரியல்லாம் செஞ்சுட்டு சாம்பார் இருந்தது, அதை வச்சு அவங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஸோ ஒரு 2:30க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. லீவ் அன்னைக்கு பிரியாணி செஞ்சாலே எப்போதுமே ரமா வீட்லேயும் நான் சொல்லிவிடுவேன். ஸோ எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்திருந்தாங்க. எல்லாருமா சேர்ந்து சூப்பராக சாப்பிட்டோம். இதே மாதிரி வேறு ஒரு விளாக்கில் பார்க்கலாம். பாய்.